மரம் நம் உயிர், மரம் மண்ணின் வரம், மரம் நம் நிழல், மரம் மண்ணுக்கு வரம், மரம் இல்லை என்றால் மழை இல்லை, மரம்தான் நமக்கு மூச்சு காற்று. நீ உயிர் என்பது வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க, காற்று. இந்த நச்சு காற்றை, இந்த கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு மூச்சு காற்றாக ஆக்சிஜனாக மாற்றி தருகிற அரிய பணியை உலகில் ஒரு உயிரினம் செய்தென்றால் மரமும் செடி கொடிகளும் தான். அதனால் மரம் மரமல்ல, நம் உயிர் என்பதை பார்க்கணும். இப்போ உன் மகனுடைய ஆட்சியில நீ இப்படி சாலையில போற, சாலையின் இருமரங்கும் பசுஞ்சோலை சாலைகள், வெறும் மரம். 10 கிலோமீட்டருக்கு பனையா இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு சவுக்கு தேக்கா இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு என்னவா இருக்கும், புங்கையா இருக்கும், பூவரசா இருக்கும், நாவரா இருக்கும், ஆலமரம் அரச மரமா இருக்கும், பசுஞ்சோலை சாலை. இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்க காடா இருக்கும், வெற்றிடம்னு ஒண்ணு இருக்காது. இப்படி திரும்பி பார்த்துக்க ஆடு மாடு மேயிற பண்ணையா இருக்கும், அப்படி பார்த்துக்க வாத்து பண்ணை கோழி பண்ணையா இருக்கும், எங்க பார்த்தாலும் தொழிற்சாலைகளா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, மேய்ச்சல் நிலமா இருக்கும். அரசு தொழிற்சாலை இல்ல, என்ன 1000 குடிகள் ஆடு மாடு நீ வளர்க்குறியா, உனக்கு மேய்ச்சல் இருக்கு, மேய்க்கலாம். வெற்றிடம் என்று எதுவும் கிடக்காது. அப்ப நீ மேல பறந்து போனீன்னு வச்சுக்க, குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தேகத்துல எப்படி தேமல் இருக்குது அப்படி என் தேசம் எங்கும் நீர் தேமல் இருக்கும். ஏரி குளம் குட்டை கம்மாய் தாங்கல் கரணை என்று எண்ணற்ற நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீர் வளத்தை பெருக்கி வேளாண்மையை செய்து பசி என்ற சொல்லில்லாத என் நாட்டில் நான் ஒழிப்பேன். இப்படிதான் வாழ்விடத்திலே உங்க எல்லாருக்கும் அரசு பணியை கொடுப்பேன் என்று உன் அண்ணன் சொல்வது இப்படித்தான். இது ஒரு முன்னோட்டம். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் எப்படி செய்வேன்னு ஒவ்வொரு ஊர்லயா போட்டு காட்டுவேன். இன்னும் 35 கூட்டம் இருக்கு, இது ஒரு கூட்டம். நாளைக்கு சேலத்துல 2 கூட்டம் போட்டு காட்டுவேன். எப்படி உனக்கு வேலையை கொடுப்பேன், எப்படி வறுமையை போக்குவேன், எப்படி பசியை போக்குவேன். இங்க நிக்கிற காவலர்கள்லாம் இருக்காங்க, 8 மணி நேரம் தான் காவலர்களுக்கு வேலை, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் வேலை கொடுப்பேன். சனி வாரம் ஒரு முறை விடுமுறை, சனிக்கிழமை விடுமுறை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துக்க அடுத்த வாரம் சனிக்கிழமை, 6 மாசத்துக்கு ஒரு முறை குடும்ப சுற்றுலா. அவர்களுக்கு சிறப்பு மருத்துவம், தனி மருத்துவத்தில் மருத்துவமனையிலே தனி பிரிவு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, இந்த காவலர்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு, உழவர் குடிகளுக்கு என்று தனித்தனி பிரிவு இருக்கும். சிறந்த நாடாக, உலகத்தின் தலை சிறந்த நாடாக நம் நாட்டை நான் மாற்றி படைப்பேன். இதுக்கு எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும் எனக்கு எல்லாமாக இருக்க எங்கள் உயிருக்கு மேலாக இருக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். நீ நம்பி எனக்கு வாக்கைத்தா, நம்பி ஒரே ஒரு முறை ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில பலமுறை வாழ்ந்துட்டார், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில பலமுறை வாழ்ந்துட்டார், ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில 5 ஆண்டு வாழ்ந்துட்டார், ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில 4.5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டார். ஒரே ஒரு முறை உன் மகன், உன் உடன் பிறந்தவன் ஆட்சியில வாழ்ந்துவார். நாட்டின் தலை சிறந்த நாடாக மாற்றேன், பூமியின் சொர்க்கமாக மாற்றேன். நீ தயவு செய்து இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை தவற விட்டாத.